எம்டியாக வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருளுக்கு வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, ஒற்றைக்கடலை, கொத்தமல்லி, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் வந்து இதை அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், ஏலக்காய், அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி பாப்பா மாதிரி இருக்குது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.